உங்களுக்கு தெரியுமா நம்மளோட ஸ்கின் மேல மருக்கள் எப்படி ஏற்படுதுன்னு? இது ஹெச்பி வைரஸால ஏற்படுது, அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் ஸ்கின் மற்றும் சளி மண்டலத்தை தான் அதிகமா பாதிக்கும். இந்த ஹெச்பி வைரஸ் 100க்கும் மேற்பட்ட டைப்ஸ்ல இருக்கு. இதுல ஒரு சில வகைகள் ஸ்கின்னுக்கு மேலையும் வெஜைனாவிலையும் மருக்களை ஏற்படுத்தும். இந்த மருக்கள் உடம்புக்கு எந்தவித தீமையையும் ஏற்படுத்தாது. இந்த மருக்கள் கைகள், விரல்கள், கால், பாதம் அண்ட் பிறப்புறுப்புல ஏற்படும். வெவ்வேறு வகையான ஹெச்பிவி வைரஸ் வெவ்வேறு வகையான மருக்களை உருவாக்கும். உதாரணத்துக்கு பிளான்டார் வாட்ஸ், இது ஆணிக்கால்னு சொல்லுவாங்க. பிளாட் வாட்ஸ், அதாவது இது பொதுவா முகத்திலையும் கைகளையும் தான் ஏற்படும். அண்ட் ஜெனிட்டல் வாட்ஸ், இது பெண்களுக்கு வெஜைனாவிலையும் ஆண்களுக்கு பெனிஸ்லயும் ஏற்படும். இந்த வைரஸ் எப்படி பரவும்னா, செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும் போதோ இல்ல வேற விதத்துல ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஏற்படும் போதோ இந்த வைரஸ் பரவும். இந்த வைரஸ்க்கு வேக்சின்ஸ் மார்க்கெட்ல அவைலபிலிட்டில இருக்கு. காடாசில் போன்ற பிராண்ட் நேம்ல அவைலபிலிட்டில இருக்கு. அண்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சர்விக்கல் கேன்சர், வெஜைனல் கேன்சர், வல்வர் கேன்சர், ஆனல் கேன்சர், த்ரோட் கேன்சர் அண்ட் ஜெனிட்டல் வாட்ஸ்க்கு போடக்கூடிய முக்கியமான வேக்சின்ன்றதை தெரிஞ்சுக்கங்க.